நீங்கள் பிதாவை பார்த்திருக்கிறீர்களா என்றேன். சட்டென்று அந்த 5 பேரும் என்னை பார்த்தார்கள். அவர்கள் முகம் முதலில் மஞ்சள் ஆயிற்று. பின்பு சிவந்து தீப்பிழம்பாய் ஆனது. அப்படியே முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்தார்கள். அந்த சூட்டினால் என் உடம்பு உஷ்ணத்தால் தகித்தது. எங்கள் வாகனம் நின்று விட்டது. இவர்கள் முகம் குப்புற விழுந்து கிடக்கையில் வாகனத்தின் உட்புறத்தில் மேல் பக்கமாக ஒரு ஒலிபெருக்கி போன்ற அமைப்பு திறந்து கொண்டது. அதிலிருந்து சத்தம் வந்தது. எழுந்திருங்கள், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம். நீங்கள் கோபப்படக்கூடாது என்பது உத்தரவு. ஆனால் அவனுக்கு விளக்கமாகச் சொல்லுங்கள். இனி இப்படி சொல்லாதிருக்க வேண்டும் என்று தெளிவாய் கூறுங்கள். எங்கள் வாகனத்தின் முன்பகுதியில் இருந்து தண்ணீர் போன்ற ஒரு திரவம் அவர்கள் மீது பீச்சியடித்தது. அவர்கள் 5 பேரும் எழுந்து உட்கார்ந்தார்கள். எனக்கு குலை நடுக்கமாயிற்று. நான் என்ன தப்பாய் சொல்லிவிட்டேன்? இப்படி நினைத்துக் கொண்டிருக்கையில் அவர்களில் ஒருவன் என்னை திரும்பி பார்த்தான். மெதுவாக பேசினான். ஆனால் குரல் நடுக்கமாயிருந்தது. அவர் பரிசுத்தர், வல்லமையுள்ளவர், நித்தியமானவர், ஒருவரும் ஒரு காலும் காண முடியாதவர். இவை எல்லாவற்றையும் குறிக்கும்படியாக ஒரு பெயரும் அவருக்கு வைக்கப்படவில்லை. காரணம், எங்களில் யாரும் அவரை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்பதற்காக. அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீ இப்போது காணும் யாவும், இனி காணப்போகும் எல்லாமே அவர் வார்த்தையாலே படைக்கப்பட்டது. மனிதர்களாகிய உங்களை மட்டும்தான் தன் கரத்தினாலேயே உண்டு பண்ணினார். அது மட்டுமல்ல, உங்கள் மீது அவர் வைத்த அன்பினால் தனக்கு ஒரு பெயர் வைத்து ஏகோவா என்று அதை உங்களுக்கு சொல்லியும் கொடுத்தார். என் பெயரை வீணாய்ச் சொல்லாதே என்று கட்டளையும் இட்டார். ஏகோவா என்று சொல்லும்போது அவன் முழங்கால் படியிட்டு மீண்டும் வணங்கினான். ஆனால் மனிதர்களாகிய நீங்கள், இப்போது அவன் கண்கள் மீண்டும் தீப்பிழம்பாயானது. எதற்கெடுத்தாலும் அவர் பெயரை சொல்லி சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறீர்கள். அதை கேட்கும்போது எல்லாம் நாங்கள் கோபமடைவோம். ஆனாலும் அவர் உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார் என்பதாலும், தன் ஒரே மகனை உங்களுக்காக பூமியில் பிறக்கச் செய்தார் என்பதாலும் நாங்கள் அமைதியாகி விடுவோம். ஆகவே இனி அப்படி அவர் பெயரை நீ சொல்ல வேண்டாம். அது மட்டுமல்ல, இப்போது நீ மானிடன் அல்ல. அந்த தகுதி உனக்கு இல்லை. ஆகவே இனி அதை பற்றி பேசக்கூடாது என்றான். கடவுளுக்கு இவர்கள் எப்படி பயப்படுகிறார்கள்? பூமியில் யாரும் இப்படி பயந்தது கிடையாதே. அது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது உணர்கிறேன். மீண்டும் எங்கள் பயணம் தொடங்கியது. 2 நொடிக்குள் எங்கள் வாகனத்தின் முன் மிகப்பெரிய கருப்பு வாகனம் வந்து நின்றது. அதிலிருந்து 20 அடி உயரமுள்ள அரக்கர்கள் போல வலுவான உடலமைப்பை கொண்ட 10 பேர் இறங்கினார்கள். என் பக்கத்தில் இருந்தவன், அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றான். நான், அவர்கள் யார் என்றேன். அவன், இருளின் மைந்தர்கள் என்றான். எனக்கு கொஞ்சமாக புரிந்தது. வெளியே நின்று கத்துகிறார்கள். எங்களில் ஒருவன் எங்கள் வாகனத்தில் உள்ள சிறு திறப்பை திறந்தான். அவர்கள் பயங்கர கூச்சலிடுவது அதன் மூலம் கேட்டது. என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டேன். நீ அவர்களுக்கு வேண்டுமாம், நீ அவர்களைச் சேர்ந்தவனாம் என்றான். எனக்கு உடல் முழுவதும் சில்லிட்டது. என்னை அவர்களிடம் ஒப்படைக்கப் போகிறார்களா? நான் அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் சொன்னது ஓரளவுக்கு புரிந்தது. அரக்கர்கள் போல் இருக்கும் இவர்கள் கையில் நான் சிக்கினால் என் கதி. நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்தவன் என்னை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம் என்றான். என்னால் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அவர்களின் கருப்பு வாகனம் எங்கள் வாகனத்தின் முன்வந்து வழிமறித்து நின்று கொண்டது. அவர்களை பார்த்துவிட்டு என் கூட இருப்பவர்களை பார்த்தால் இவர்கள் மிகவும் சிறியதாய் காணப்பட்டார்கள். இருளின் மைந்தர்கள் கையை அசைத்து எங்களை வெளியே வரச் சொன்னார்கள். அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது. சரி, வருகிறேன் என்று எங்கள் 5 ஒருவன் மட்டும் வெளியே எங்கள் வாகனத்திலிருந்து இறங்கினான். வெளியே கால் வைத்தவுடன் நான் பிரமித்தேன். அந்த தூதன் மிகவும் பெரியவனாய், அதாவது சில ஆங்கில திரைப்படங்களில் வரும் இயந்திர மனிதர்கள் போல சுமார் 20 அடி உயரமாய் மிகப்பெரிய உருவமுடன் இறங்கி நின்றான். நான் அப்படியே ஸ்தம்பித்து விட்டேன். என்ன ஒரு கம்பீரம்! சுத்த வெண்மையும் ஓரத்தில் இள நீளமுமான உருவத்தில் இருந்தான். அங்கி போன்ற எந்த உடையும் இல்லை.
முழுவதும் கவசமும் ஆயுதமும் தரித்த ஒரு தேவதூதனை கண்டேன். இந்த தூதனுக்கு முன்பாக இருளின் மைந்தர்கள் நிறம் மங்கி மங்கலாய் அசிங்கமாய் காணப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கத்தி சத்தமிட்டார்கள். இதற்கிடையில் எங்கள் வாகனத்தில் உட்பக்கத்தில் ஓர் அறிவிப்பு கேட்டது. எங்கிருந்து அந்த சத்தம் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு ஸ்பீக்கர் மூலம் கேட்டது போல் இருந்தது. உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா? உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா? உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா? என் முன்னால் இருந்தவன், இப்போது தேவையில்லை, தேவை ஏற்பட்டால் அழைக்கிறேன் என்றான். நான் இப்போது தைரியமாக வெளியே பார்த்தேன். நமது பக்கம் ஒருவன், அவர்கள் பக்கம் குறைந்தது 20-30 பேர் இருப்பார்கள். இன்னும் வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. மகா சத்தமிட்டு கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது இடி முழக்கம் போன்ற ஒரு சப்தம். போர் விமானம் நம் தலைக்கு மேல் பறந்தால் எப்படி இருக்கும்? அதேபோல் நான் பயணித்துக் கொண்டிருக்கும் பாதைக்கு மிக அருகில் இன்னொரு டிராக் தெரிந்தது. அந்த டிராக் மிக வெண்மையாய் பிரகாசமாய் இருந்தது. வர வர சத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. வெளிச்சமும் கூடிக்கொண்டே வந்தது. மிக அருகில் வந்துவிட்டது. அந்த வெளிச்சம் இருளின் மைந்தர்கள் மேல் பட்டு ஒளிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தரையோடு தரையாக விழுந்தார்கள். அங்கு தரை கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். தரையோடு தரையாக விழுந்தார்கள். எங்கள் வாகனம் அதிர்ந்தது. அங்கே கவனித்தேன். யார் அவர்? அடுத்த அத்தியாயம்.